வெல்கம் பேக் டு மை சேனல் A2 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சம்ஸ் தான் பார்க்குறோம். நம்மளுக்கு எக்ஸசைஸ் சம்ஸில் 1 to 46 சம்ஸ் இருக்குது. அதில் 1 to 18 சம்ஸ் வந்துட்டு நான் பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். 19 to 24 சம் வந்துட்டு பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு 25 to ரிமைனிங் சம்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நான் இதை கொஞ்சம் ஸ்பீடாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடறேன். ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம்முக்கு போகலாம். ஓகே, 24th சம் வரைக்கும் நான் பார்ட் 2ல் அப்லோட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம 25th சம் பார்க்குறோம். நான் அப்லோட் பண்ண வீடியோ லிங்க்ஸ்லாம் வந்துட்டு நம்மளோட கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, நீங்கள் அதை பார்த்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க. 25th sum. Mr. Arun is the owner of a house, the construction of which was completed in April 1993. 50% of house was let out for residential purpose at rupees 4,000 per month. 25% is used by the owner for his own business, whereas remaining 25% used by him as his own residence. Determine the income from house property for the assessment year 2024 to 2025 if the municipal value of the house is rupees 75. Okay, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, 50%, 25%, ரிமைனிங் 25%. ஸோ ஒரு ஹவுஸை 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. லெட் அவுட் ஒன்று, செல்ஃப் ஒரு 50% ஆஃப் ஹவுஸ் வந்துட்டு லெட் அவுட் விட்டுட்டாங்க. 25% ஆஃப் ஹவுஸை வந்துட்டு பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ரிமைனிங் 25% வந்துட்டு செல்ஃப் ஆக்குபைடாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஆக்குபைடுக்கு எப்போதுமே கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில். இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் வந்துட்டு நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ பிஸ்னஸ்க்குமே நம்ம செல்ஃப் கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்துட்டு நில்லுன்னு தான் கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ நம்ம லெட் அவுட்டுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் எடுத்தோன்னே 25th sum பார்க்குறோம். ஸோ gross annual value for self-occupied is nil. ஸோ அதே மாதிரி 25% is used for business purpose. ஹேண்ட் ரைட்டிங் நான் கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுறதுனால கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் பர்பஸ். ஸோ gross annual value is nil. ஸோ பிஸ்னஸ்க்கு உள்ளதை வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். வில் பி இக்னோர். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இந்த சாப்டரே நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வர இன்கம்மை தான் எடுக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் இன்கம்மை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம், இக்னோர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு லெட் அவுட் எவ்வளோ, 50% தான் லெட் அவுட். ஸோ இந்த 50%க்கு தான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளோட முனிசிபல் வேல்யூ என்னது, 50% ஆஃப் ஹவுஸ் லெட் அவுட். நம்மளுக்கு ரெண்ட் வந்துட்டு 4,000 per month கொடுத்துட்டாங்க. முனிசிபல் வேல்யூ 75,000. ஸோ நம்மளோட முனிசிபல் வேல்யூ 75,000. இந்த 75,000ல் 50% தான் நம்ம லெட் அவுட்டுக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ 75,000 into 50% அப்படின்னா 37,500. ஓகே, நம்மளுக்கு ஃபேர் ரெண்ட் கொடுக்கல. ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக எடுத்துருவீங்க. ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுமே நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ 37,500. நம்மளுக்கு ரெண்ட் வந்துட்டு ஆக்சுவல் ரெண்ட் வந்துட்டு 4,000 per monthனா இன்ட்டு 12 48,000. ஸோ நம்மளோட ஆக்சுவல் ரெண்ட் வந்துட்டு 48,000. இதில் எது ஹையஸ்ட், 48,000 தான் ஹையஸ்ட். இதுதான் நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இது ஒரு சிம்பிள் சம். எப்போதுமே நம்மளுக்கு செல்ஃப் ஆக்குபைட் லெட் அவுட் கொடுப்பாங்க. பட் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 25% பிஸ்னஸ், 25% செல்ஃப் ஆக்குபைட், 40% 50% வந்துட்டு லெட் அவுட். ஸோ செல்ஃப் ஆக்குபைடுக்கு நில், பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் நில், லெட் அவுட்டுக்கு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு முனிசிபல் வேல்யூவும் ரெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. முனிசிபல் வேல்யூ 75,000. இதில் 50% தான் நம்ம லெட் அவுட். ஸோ 75,000ல் 50% 37,500. ஃபேர் ரெண்ட் கொடுக்கல, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுக்கல. ஸோ டேரெக்டாக இதே அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஆனுவல் ரெண்ட் கொடுத்துருந்தா நீங்கள் அந்த ஆனுவல் ரெண்ட்டை டேரெக்டாக எழுதிடலாம். நம்மளுக்கு பர் மந்த்னு கொடுத்துருக்கனால 4,000 into 12 48,000. ஸோ இந்த 48,000ல் 37,500 பெருசா. இது ரெண்டில் எது நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ, 48,000 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்துட்டு 48,000. ஓகேவா. 26th sum. Nandakumar owns a house in Chennai. During the previous year 22-23, 3/4 of the house self-occupied for the full year and 1/4 portion was let out for residential purpose from 1/4/23
to 30/11/2023 on rent 1000 per month. From 1/12/2023, this portion was also used for own residence. Find out his gross annual value for the assessment year 2024 to 2025. Taking the following details into account. நம்மளுக்கு வந்துட்டு ஃபேர் ரெண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, முனிசிபல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செல்ஃப் ஆக்குபைடுக்கு கண்டுபிடிக்க வேணாம். நீங்கள் டேரெக்டாக செல்ஃப் கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஃபார் தி செல்ஃப் ஆக்குபைட் இஸ் நில்லுன்னு எழுதிருங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு லெட் அவுட்க்கு மட்டும் போடுறேன். ஓகே, நம்மளுக்கு லெட் அவுட்டுக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 1/4 கொடுத்தாங்க. ஸோ 1/4 எல்லாத்தையுமே நீங்கள் 1/4 மல்டிப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் வேல்யூஸை எழுத போகிறீங்க. ஓகே, நம்மளுக்கு முனிசிபல் வேல்யூ எவ்வளோ? 44,000. ஸோ 44,000 இன்ட்டு 1/4. 44,000 இன்ட்டு 1/4 நம்மளுக்கு வந்துட்டு 11,000 தான் நம்மளோட முனிசிபல் வேல்யூ. நம்மளோட ஃபேர் ரெண்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 48,000 ஃபேர் ரெண்ட். இதில் 1/4 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 48,000 இன்ட்டு 1/4 12,000. ஸோ நம்மளோட ஃபேர் ரெண்ட் வந்துட்டு 12,000. இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டு? 12,000 தான் ஹையஸ்ட். ஓகே, ஃபேர் ரெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 52,000 கொடுத்துருக்காங்க. இந்த 52,000ல் 1/4 தான் நம்ம லெட் அவுட்டுக்கு எடுக்க போகிறோம். ஸோ 52,000 இன்ட்டு 1/4 13,000. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இது ரெண்டில் எது லோயஸ்ட் நம்பர்? 12,000 தான் லோயஸ்ட் ரெண்ட் நம்பர். நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவல் ரெண்ட் 1000 per month. அப்படின்னா 1000 இன்ட்டு 12 நம்மளுக்கு 12,000 rupees தான். 1000 இன்ட்டு 12 நம்மளுக்கு வந்துட்டு ரெண்ட்டு 12,000. இதில் இது வந்துட்டு ஒரு வருஷத்துக்கே பர் மந்த் வந்துட்டு 12,000. இப்போது நம்மளுக்கு 1/4 இருந்து 30/11/2023 வரைக்கும் தான் அதை வந்துட்டு லெட் அவுட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச் இந்த 4 மாதம் வேக்கன்சியில் இருக்குது. நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் எப்போ இருந்து ஆரம்பிக்குது? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப்பா. இதுதான் ஃபெப், மார்ச். இதுதான் நம்மளோட ஒரு ஃபினான்ஷியல் இயர். ஏப்ரலில் ஆரம்பித்து அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் தான் நம்மளோட ஒரு ஃபினான்ஷியல் இயர். இது வந்துட்டு லெட் அவுட் எப்போ? 1/4/2023 ஆரம்பித்து 30/11 அதாவது நவம்பர் மந்த் வரைக்குமே அவங்க இந்த வீடை வந்து லெட் அவுட்க்கு விட்டுட்டாங்க. மீதி இருக்க மாதம்லாம் அதாவது 1/12/2023 இருந்து இதை வந்துட்டு செல்ஃப் ஆக்குபைடாக யூஸ் பண்ணிட்டாங்க. தே யூஸ்ட் திஸ் ஹவுஸ் ஃபார் தேர் ஓன் ரெசிடென்ஸ். அப்படின்னா இந்த 4 மாதம் வந்துட்டு வேக்கன்சி. ஸோ நம்மளுக்கு 1 மந்த்துக்கு வந்துட்டு 1000னா 4 மந்த்துக்கு நம்மளுக்கு வந்துட்டு 4,000 rupees. ஓகே, நம்மளுக்கு 4 மந்த்துக்கு 4,000 rupees. ஸோ இந்த 12,000ல் வேக்கன்சி அமௌண்ட் 4,000 நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ 12,000 மைனஸ் 4,000 நம்மளுக்கு 8,000 தான் நம்மளோட ஆக்சுவல் ரெண்ட். ஓகே, இப்போ இது ரெண்டில் எது ஹையஸ்ட் வேல்யூ? 12,000 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இதுதான் நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, இது ஒரு சிம்பிள் சம். லெட் அவுட் வந்துட்டு 1/4, செல்ஃப் ஆக்குபைட் வந்துட்டு 3/4. நம்ம செல்ஃப் ஆக்குபைடுக்கு எப்போதுமே கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில்லு தான், நம்ம கண்டுபிடிக்க வேணாம். லெட் அவுட்டுக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எல்லாமே 1/4 மல்டிப்ளை பண்ணி அதோட வேல்யூ எழுதிட்டு ஆனுவல் ரெண்ட் வந்துட்டு 1000 per month. ஸோ மொத்தமாக 12,000 ஒரு வருஷத்துக்கு. இந்த ஒரு வருஷத்தில் 4 மாதம் அவங்க வந்துட்டு ஓன் ரெசிடென்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 4 மந்த் வந்துட்டு வேக்கன்சி. ஓகே, இந்த நவம்பர் வரைக்கும் தான் அது லெட் அவுட். ரிமைனிங் 4 மந்த் வேக்கன்சி. ஸோ இந்த 4 மந்தில் 4,000. ஸோ 12,000 மைனஸ் 4,000 நம்மளுக்கு 8,000 rupees. ஸோ இது ரெண்டில் இது ஹையஸ்ட் வேல்யூ. 12,000 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இதுதான் நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் 27th சம். Mr. Vishu owns the house property. It is used by him throughout the previous year 2023 to 2024 as his residence. Municipal value, fair rent, standard rent. Find out the gross value, gross annual of the house property for the previous year.
எந்த எதுவுமே நீங்கள் கண்டுபிடிக்க வேணாம். இந்த ஹவுஸ் வந்துட்டு ஓன் பர்பஸாக விஷு வந்துட்டு அவரோட பர்பஸ்க்கே அந்த ஹவுஸை யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஹவுஸை லெட் அவுட் கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களால் கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வந்துட்டு செல்ஃப் ஆக்குபைடுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில் தான். ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஆஃப் தி செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி இஸ் நில். நீங்கள் இது மாதிரி எழுதணும். 27 சம் எழுதிட்டு மிஸ்டர் விஷு ஓன்ஸ் தி ஹவுஸ் ஃபார் செல்ஃப். நான் எழுதிய காமிச்சேன். மிஸ்டர் who owns a house property. The first point. Second point என்னன்னா he used for his own residence, own purpose. That is, the house is self-occupied. Therefore, the gross annual value for self-occupied is nil. நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயில்டாக எழுதணும். பிகாஸ் சம்டைம்ஸ் இந்த கொஸ்டினை வந்துட்டு 7 மார்க்கில் கேட்பாங்க. நீங்கள் டேரெக்டாக ஒரே லைனில் தி ஹவுஸஸ் தி கிராஸ் ஆனுவல் வேல்யூ பர் செல்ஃப் ஆக்குபைட் இஸ் நில்லுனா நீங்கள் எழுதுன இந்த 1 லைனுக்குலாம் 7 மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதணும். என்னன்னா மிஸ்டர் விஷு இஸ் ஓன்ஸ் அ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இவர் தான் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா தி ஹவுஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹிஸ் ஓன் பர்பஸ். அவரே அந்த வீடை யூஸ் பண்ணிக்கிட்டார். தேர்ஃபோர் தி ஹவுஸ் இஸ் செல்ஃப் ஆக்குபைட், நாட் எ லெட் அவுட். ஸோ தி கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஃபார் தி செல்ஃப் ஆக்குபைட் இஸ் நில். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இதை விட இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக இருந்தாலும் ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த சம் போனால் 28th சம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டீம்ட் டு பி லெட் அவுட். 28th sum is said Devi has occupied 3 houses for her residential purpose. Particulars for which house 1, house 2, house 3. 3 வீடு இருக்குது. இதோட ஸ்டாண்டர்ட் ரெண்ட், முனிசிபல் ரெண்ட், ஃபேர் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, find the gross annual value of the house property for the assessment year 2024 to 2025. ஸோ இந்த மாதிரி 3 ஹவுஸ் கொடுத்துட்டு இதோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ கொடுத்து கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்தா நீங்கள் எந்தெந்த ஹவுஸ் செல்ஃப் ஆக்குபைட், எந்தெந்த ஹவுஸ் வந்துட்டு டீம் டு பி லெட் அவுட் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட் இருக்கா, இது ரெண்டில் எந்த வேல்யூ ஹையஸ்ட்டோ அந்த 2 வேல்யூ செல்ஃப் ஆக்குபைட். ரிமைனிங் ஒரு ஹவுஸ் தான் டீம் டு பி லெட் அவுட். ஸோ செல்ஃப் ஆக்குபைட் 2 வீடு வரும். டீம் டு பி லெட் அவுட்டு 1 தான் நீங்கள் எடுத்துக்கணும். 3 ஹவுசஸ் இருந்தால் 2 செல்ஃப் ஆக்குபைட், 1 டீம் டு பி லெட் அவுட். ஸோ செல்ஃப் ஆக்குபைட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஹையஸ்ட் வேல்யூலாம் செல்ஃப் ஆக்குபைட், கம்மியான வேல்யூஸ் தான் டீம் டு பி லெட் அவுட். இப்போது ஃபஸ்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட்டாக இதில் எது ஹையஸ்ட் வேல்யூ 45,000. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த 45,000 தான் எடுத்துப்பீங்க. இந்த 45,000 தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹவுஸ் 2ல் முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட் இதுலேருந்து எது ஹையஸ்ட் வேல்யூ 60,000 தான் ஹையஸ்ட் வேல்யூ. முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட் இது 2 ஹையஸ்ட் வேல்யூ 35,000 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த 3 வேல்யூவில் 2 ஹையஸ்ட் வேல்யூ செல்ஃப் ஆக்குபைட், ஒரு சின்ன வேல்யூ டீம் டு பி லெட் அவுட். ஸோ இது ஹவுஸ் 1 செல்ஃப் ஆக்குபைட் டீம் டு பி லெட் அவுட். புரியுதா? உங்களுக்கு 3 வீடு கொடுத்துட்டு கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு எந்தெந்த ஹவுஸில் செல்ஃப் ஆக்குபைட், எதெல்லாம் டீம் டு பி லெட் அவுட்னு எழுதணும். ஃபஸ்ட்டு செல்ஃப் ஆக்குபைட் டீம் டு பி லெட் அவுட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட் இந்த 2 வேல்யூவை கம்பேர் பண்ணி ஹையஸ்ட் வேல்யூஸ் எடுங்க. இது 2 வேல்யூஸ் எல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஹவுஸ் 1ல் ஹையஸ்ட் வேல்யூ 45,000, ஹவுஸ் 2ல் 60,000, ஹவுஸ் 3ல் 35,000. இந்த 2 வேல்யூஸ் கம்பேர் பண்ணுறப்போ ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை நீங்கள் வந்துட்டு விட்டுருங்க. முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட் இந்த 2 வேல்யூஸை கம்பேர் பண்ணிட்டு ஹையஸ்ட் வேல்யூவை தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த 3 இதில் 2 ஹையஸ்ட் வேல்யூ செல்ஃப் ஆக்குபைட், ஒரு வேல்யூ டீம் டு பி லெட் அவுட். ஸோ 45,000, 60,000, 35,000 தான் கம்மியான நம்பர். ஸோ இது 2 செல்ஃப் ஆக்குபைட், இது டீம் டு பி லெட் அவுட். ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ செல்ஃப் ஆக்குபைடுக்கு நில், டீம் டு பி லெட் அவுட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்னது? முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட். 28th சம் முனிசிபல் வேல்யூ நம்மளுக்கு வந்துட்டு 28,000, ஃபேர் ரெண்ட் வந்துட்டு 35,000. இது 2ல் எது ஹையஸ்ட்? நம்மளுக்கு 35,000 தான் ஹையஸ்ட்டு. ஸோ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் என்னது? 25,000. ஸோ இது 2ல் எது சின்ன நம்பர்? 25,000. இதுதான் நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே,
ஸோ டீம் டு பி லெட் அவுட் தான் நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிப்போம். செல்ஃப் ஆக்குபைடுக்கு எப்போதுமே நீல் தான். ஓகே, 29th சம். ஸோ Mr. Ramesh has occupied 3 houses for his residential purpose. Particulars for which follow. ஸோ இதுக்குமே எது செல்ஃப் ஆக்குபைட் எது டீம் டு பி லெட் அவுட்னு கொடுக்கல. அப்போ நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா, முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 வேல்யூவில் நீங்கள் கம்பேர் பண்ணும். இப்போ 50, 60, இதில் 60 பெருசு. 1,20,000 தான் பெருசு. 1,50,000, 1,40,000, இதில் 1,50,000 தான் பெருசு. ஸோ இந்த 3ல் ஹையஸ்ட் 2 வேல்யூஸ் தான் செல்ஃப் ஆக்குபைட். கம்மியான நம்பர் டீம் டு பி லெட் அவுட். ஸோ ஹவுஸ் 2, ஹவுஸ் 3 வந்துட்டு செல்ஃப் ஆக்குபைடு. ஸோ செல்ஃப் ஆக்குபைடுக்கு வந்துட்டு கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில். டீம் டு பி லெட் அவுட் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ 29th சம்மில் டீம் டு பி லெட் அவுட் முனிசிபல் வேல்யூ 50,000, ஃபேர் ரெண்ட் வேல்யூ 60,000. இது ரெண்டில் எது பெருசு? 60,000 தான் பெருசு. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 40,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு சின்ன நம்பர் 40,000. ஸோ இதுதான் நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம். Determine the net annual value in the following cases. முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. முனிசிபல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 3 இருக்குது. இப்போ இதில் ஓகே, இப்போ இந்த சம்மில் நம்ம எதெல்லாம் வந்துட்டு 30th sum. Determine the net annual value in the following cases. வெறும் net annual value தான் கொடுக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு gross annual value of the following houses-ன்னு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸாக இல்லை டீம் டு பி லெட் அவுட்டான்னு கண்டுபிடிக்கணும். இது நம்மளுக்கு எந்த ஹவுஸும் கொடுக்காம ABCன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக போடுற கால்குலேஷன் தான். சம் நம்பர் 30, முனிசிபல் வேல்யூ ஃபஸ்ட் ஏக்கு போட்டுடலாம் 1 lakh. நெக்ஸ்ட் ஃபேர் ரெண்ட் 1,20,000, 1,20,000. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 1,25,000. இது ரெண்டில் எது சின்ன நம்பர்? 1,20,000 தான் சின்ன நம்பர். நெக்ஸ்ட் ஆக்சுவல் ரெண்ட் என்னது? நம்மளுக்கு 1 lakh தான் ஆக்சுவல் ரெண்ட். இது ரெண்டில் எது ஹையஸ்ட் நம்பர்? நம்மளுக்கு 1,20,000 தான் நம்மளோட ஹையஸ்ட் நம்பர். இப்போது இதுதான் நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, ஆக்சுவல் ரெண்ட்டுக்கு அப்புறமா வேறு வேல்யூ தான் நம்மளுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இதில் நம்ம முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணுவோம். முனிசிபல் டேக்ஸ் நம்மளுக்கு என்னது? 15,000. ஸோ 1,20,000ல் 50,000 போச்சுன்னா 1,05,000. இதுதான் நம்மளோட நெட் ஆனுவல் வேல்யூ. கிராஸ் ஆனுவல் வேல்யூ அப்புறம் முனிசிபல் டேக்ஸ் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த 1,05,000 தான் நம்மளுக்கு வந்துட்டு நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ இதே மாதிரி நீங்கள் பிசிக்கு போடலாம். முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட் எது ஹையஸ்ட், அப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணி எது லோயஸ்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரெண்ட்டோட திருப்பி எது ஹையஸ்ட், அப்புறம் அந்த வேல்யூவோட முனிசிபல் டேக்ஸ் வேல்யூ மைனஸ் பண்ணி எழுதுவீங்க. ஓகே, சம் நம்பர் 31. மிஸ்டர் சி இஸ் தி ஓனர் ஆஃப் தி ஹவுஸ் விச் இஸ் லெட் அவுட் for a rent வந்துட்டு 500 per month. The municipal tax is equal to 10% of the rent received, but 50% of such taxes paid by the tenant. Compute the net annual value of the house. Okay, நம்மளுக்கு வந்துட்டு நெட் ஆனுவல் வேல்யூ சொல்கிறாங்க. நம்மளுக்கு முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எதுவுமே கொடுக்கல. வெறும் ஆக்சுவல் ரெண்ட் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் முனிசிபல் வேல்யூ நில், ஃபேர் வேல்யூ நில். ஸோ இந்த மாதிரிலாம் டேரெக்டாகவே ஆக்சுவல் ரெண்ட் போட்டுடலாம். நம்மளுக்கு என்ன 500 × 12. 500 × 12 எவ்வளோ? 6,000 சம்திங். 100 × 12 6,000. ஸோ நம்மளோட ஆக்சுவல் ரெண்ட் வந்துட்டு 6,000. ஆக்சுவல் ரெண்ட்டோட நம்ம வந்துட்டு எப்போதுமே முனிசிபல் டேக்ஸை மைனஸ் தான் பண்ணுவோம். நம்மளுக்கு முனிசிபல் டேக்ஸஸ் ஆர் 10% ஆஃப் ரெண்ட் ரிசீவ்டுனா இந்த டோட்டல் 6,000ல் 10% தான் வந்துட்டு முனிசிபல் டேக்ஸுங்கிறாங்க. ஸோ 6,000 × 10% நம்மளுக்கு வந்துட்டு 60,000. 6,000 × 10% நம்மளுக்கு வந்துட்டு 600. இந்த 600ல் பட் 50% ஆஃப் சச் டேக்ஸ் இஸ் பெய்ட் பை தி டெனண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 600ல் 300, அதாவது 600ல் 50% வந்துட்டு நம்மளுக்கு 300.
நம்மளுக்கு எப்போதுமே முனிசிபல் டேக்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் பை தி ஓனர் எடுத்துப்போம். முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் பை தி டெனண்ட் அந்த வேல்யூஸ் நம்ம எடுத்துக்க மாட்டோம். டெனண்ட் பே பண்ணுற முனிசிபல் டேக்ஸை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ இந்த 600ல் 300 வந்து டெனண்ட் பே பண்ணுறாங்க, ரிமைனிங் 300 தான் நம்ம ஓனர் பே பண்ணுறாங்க. ஸோ இந்த 300 போச்சுன்னா ரிமைனிங் இந்த 300 தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ முனிசிபல் டேக்ஸ் வந்துட்டு 300. ஸோ 6000 மைனஸ் 300 நம்ம வந்துட்டு 5700 தான் நம்மளோட நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகே, இது வந்துட்டு ஒரு சிம்பிள் சம். நம்மளுக்கு ஆக்சுவல் ரெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எதுவுமே கொடுக்கல. இந்த ரெண்ட்டில் 10% வந்துட்டு முனிசிபல் டேக்ஸு, அந்த முனிசிபல் டேக்ஸில் 50% வந்துட்டு பெய்ட் பை தி டெனண்ட், ரிமைனிங் 50% வந்துட்டு ஓனர் பே பண்ணியிருக்காங்க. ஸோ 500 × 12 நம்மளோட ஆனுவல் ரெண்ட் 6000. ஓகே, இந்த 6000ல் 10% தான் நம்மளுக்கு முனிசிபல் டேக்ஸ், அதாவது 600 தான் நம்மளோட முனிசிபல் டேக்ஸ். இந்த 600ல் 50% வந்துட்டு டெனண்ட் பே பண்ணுறாரு, அதாவது 50%னால் நம்மளுக்கு 300. ஒரு 300 டெனண்ட், இன்னொரு 300 ஓனர் பே பண்ணுறாங்க. ஸோ நம்ம டெனண்ட் பே பண்ணது வந்துட்டு மைனஸ் பண்ணணும். டெனண்ட் பே பண்ண 300 நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு ஓனர் பே பண்ண 300 6000ஓட மைனஸ் பண்ணி 5700. இதுதான் நம்மளோட நெட் ஆனுவல் வேல்யூ. அடுத்த சம் போகலாம். 32nd சம். ஓகே, compute the net annual value for the following given below: municipal value, fair rent, actual rent, municipal tax paid by the tenant. Paid by the tenant நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ நம்மளோட முனிசிபல் வேல்யூ வந்துட்டு 30,000, ஃபேர் ரெண்டல் வேல்யூ 28,000. இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டு? 30,000 தான் ஹையஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுக்கல. ஸோ டேரெக்டாக திருப்பியும் அந்த 30,000 எழுதிடுங்க. ஆக்சுவல் ரெண்ட் வந்து நம்மளுக்கு என்னது? 3,000. ஸோ இது ரெண்டில் எது நம்மளுக்கு ஹையஸ்ட்டு? 30,000 தான் ஹையஸ்ட்டு. ஸோ முனிசிபல் டேக்ஸ் ஒரு நிமிஷம் வருங்க. ஆனுவல் ஆக்சுவல் ரெண்ட் பர் மந்த்னு இருக்குல்ல, ஸோ 3000 × 12 போடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நம்மளும் எக்ஸாமில் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ 3000 × 12 36,000. ஸோ எது 36 தானே ஹையஸ்ட். ஸோ நம்மளோட gross annual value 36,000. ஓகே, ஸோ முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் பை தி டெனண்ட் எப்போதுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ பர் மந்த்னால × 12 நான் போட மறந்துட்டேன். ஸோ 3000 × 12 வந்துட்டு 36,000. ஸோ நம்மளோட முனிசிபல் வேல்யூ, ஃபேர் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இந்த 30,000 டேரெக்டாக எடுத்தாச்சு. ஆனுவல் ரெண்ட் வந்துட்டு 3000 × 12, தட் இஸ் பர் மந்த். ஸோ 36,000. இது ரெண்டு எது ஹையஸ்ட்? 36,000 தான் ஹையஸ்ட். ஸோ இந்த சம் முடிஞ்சிச்சு. 33 ஆக்சுவல் ரெண்ட் பெர் ஆனம், முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட் வேல்யூ, முனிசிபல் டாக்ஸஸ் 10% ஆஃப் எம்ஆர்வி. அப்படின்னா முனிசிபல் வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதுவோமா? முனிசிபல் வேல்யூ 60,000, ஃபேர் ரெண்ட் வேல்யூ 16,000. இது ரெண்டில் எது நம்மளுக்கு ஹையஸ்ட்டு? 60,000 தான் ஹையஸ்ட்டு. முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த 60,000 டேரெக்டாக நம்ம எழுதிடுவோம். அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ? 72,000. 72,000 தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ. இதில் நம்ம வந்துட்டு முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணுவோம். முனிசிபல் டேக்ஸ் வந்துட்டு 10% ஆஃப் எம்ஆர்வினா நம்மளுக்கு முனிசிபல் வேல்யூ 60,000. ஸோ 60,000ல் 10% வந்துட்டு 6,000. ஸோ இந்த 72,000ல் நம்ம வந்துட்டு 6,000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 66,000. ஸோ இதுதான் நம்மளோட நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகே, ஸோ முனிசிபல் டேக்ஸஸ் 10%னா 60%ல் 10% 6,000. இதுதான் நம்மளோட முனிசிபல் டேக்ஸோட வேல்யூ. ஓகே, ஸோ இந்த 6,000 மைனஸ் பண்ணி 66,000. அதே மாதிரி தான் 34th சம்மும். 35th சம் பார்க்கலாம். 34 வந்துட்டு சிமிலர் சம், நான் அதனால அதே போல் இதில் வெறும் ஃபேர் அண்ட் வேல்யூ மட்டும்தான் மாற்றிருக்காங்க. ரெண்டு சம்மும் ஈக்குவல், ஒரே சம் தான். ஓகே, நெக்ஸ்ட் 35th சம். ரெண்ட் ரிசீவ்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட், முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட் கொடுத்துட்டு முனிசிபல் டாக்ஸஸ் 12% ஆஃப் முனிசிபல் வேல்யூ அண்ட் 2% ஆஃப் முனிசிபல் டாக்ஸ் அஸ் சர்சார்ஜ். Following are the Mr. E owns a house at பாரதி நகர், submits the following particulars. ஓகே, இவங்களோட தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு முனிசிபல் வேல்யூ எழுதிக்கலாம். 1,70,000.
ஃபேரண்ட் வேல்யூ நம்மளுக்கு என்னது 1,72,000. இது ரெண்டில் எது நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ? 1,72,000 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஃபேரண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1,60,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டில் எது சின்ன நம்பர்? 1,60,000 தான் சின்ன நம்பர். நெக்ஸ்ட் ஆக்சுவல் ரெண்ட் வந்துட்டு 1,75,000. ஸோ இது ரெண்டில் எது நம்மளுக்கு ஹையஸ்ட் நம்பர்? 1,75,000. இப்போ இந்த வேல்யூவோட நம்ம முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணுவோம். முனிசிபல் டேக்ஸஸ் 12% ஆஃப் எம்வி, அதாவது 1,70,000ல் 12% எவ்வளோ? 1,70,000 இன்ட்டு 12%னா 2,0400 ப்ளஸ் என்னது 2% ஆஃப் முனிசிபல் டேக்ஸ்னால் இந்த 20,400ல் 2% 408. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்துட்டு டோட்டல் முனிசிபல் 20,808. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது முனிசிபல் வேல்யூவில் 12%, இது முனிசிபல் டேக்ஸில் 2% வந்துட்டு சர்சார்ஜஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் 20,400 ப்ளஸ் 408 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 20,808. ஓகே, ஸோ இந்த கேல்குலேஷனை நீங்கள் தனியாக ஒர்க்கிங் நோட்டுன்னு போட்டு எழுதிக்கோங்க. ஸோ 1,75,000 மைனஸ் 20,808 நம்மளுக்கு வந்துட்டு 1,54,192. ஓகே, இதுதான் நம்மளோட நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகே, நம்மளுக்கு எப்போதும் நார்மலாக 10% கொடுத்துட்டா முனிசிபல் வேல்யூலே 10% எடுத்து எழுதிடுவோமா? இதில் நம்மளுக்கு 12% ஆஃப் முனிசிபல் வேல்யூ, அதாவது 1,70,000ல் 12% எழுதி அந்த வேல்யூவை வச்சுருங்க. அதுக்கப்புறம் முனிசிபல் வேல்யூவில் 2%, அதாவது 408. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 20,808. இந்த வேல்யூவை தான் நம்ம ஆக்சுவல் ரெண்டோட மைனஸ் பண்ணுவோம். ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூ 1,51,192. இதுதான் நம்மளோட நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ரிமைனிங் பார்ட்டாக நான் போகிறேன். ஏன்னா ஒரு வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா எனக்கு வந்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ அதனால ஷார்ட்டாக முடிச்சுக்க பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். இன்னும் நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்தெந்த சம்பளம் புரியல மேம் எனக்கு இது அகெயின் சொல்லித்தாங்கன்னா நான் கமெண்ட்டில் கொடுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வேறு எந்தாவது பர்டிகுலர் சம் மேம் எனக்கு இந்த சம் மட்டும் போடுங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. நான் அந்த சம் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.